2 பேர் 2 சயின்டிஸ்ட் உள்ள இருக்காங்க. இப்போ சில பிளானட் பார்த்தீங்கன்னா நம்முடைய சோலார் ஃபேமிலி சூரிய குடும்பத்திலேயே சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கேஸ் பார்ட்டிக்கலாக இருக்கும் புதனில். அதே போல் செவ்வாயில் ஒரே அமிலத்தன்மை நிறைந்திருக்கும். அப்போ அது ஓரளவுக்கு இன்ஃப்ராரெட்டை வைத்து ஒரு அனுமானம். இப்போ முதல்ல போய் இறங்குறதுனால அந்த புரோட்டோகால் பிரகாரம் ஒருத்தர் கீழே இறங்கணும். அவருக்கு தயக்கம். ஏன்னா கீழே வச்சா காலை ஏதாவது ஆக்சிட் இருந்ததுன்னா கால் வெந்து போயிடும். அப்போ அவர் சொன்னார், அது ஒரு நிமிஷம்தான். அவர் உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் அது தயங்கவே இல்லை, இறங்கி காலை வச்சுட்டு அதன் பிறகு அவருக்கு ஒன்று ஆகலைன்னு தெரிஞ்ச பிறகு பின்னாலே அவர் இறங்கி வந்தார். இப்போ ஹிஸ்ட்ரி என்னவாயிடுச்சு? நிலவுல முதல்ல காலடி எடுத்தவர் அது வரலாறு ஆகிப்போச்சு. அதனால நீங்கள் யாரெல்லாம் முதல் காலடி எடுத்து வைக்கிறீங்களோ வகுப்புக்கு, தயங்குகிற வரைக்கும் வாய்ப்புகள் நழுவி போகும். ஒருத்தன் மலை உச்சியில் போய் நின்று கத்துற பொழுது அவன் சொல்கிறான், வாழ்க்கையே துன்பமாக இருக்குன்னு சொல்லி கத்துறான். அப்போ அது அங்கேருந்து என்ன எதிரொலிக்குது? துன்பமாக இருக்குன்னு எதிரொலிக்குது. அதன் பிறகு இன்னொருத்தர் இருந்தால், நீ இப்படி கத்தாத, நான் சொல்கிறேன் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ அது எப்படி எதிரொலிக்கும்? வாழ்க வளமுடன் தான் எதிரொலிக்கும். இப்போ என்ன நாம் சத்தத்தை நாம் பிரபஞ்சத்தில் மலையில் நாம் செய்தோமோ அதுதான் திரும்ப எதிரொலிக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் என்ன எண்ணத்தோடு என்ன ஒரு சொற்களோடு நாம் வாழ்க்கையை நாம் முனைகிறோமோ, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த மைண்ட். லைஃப் இஸ் நத்திங் பட் an echo which reflects the quality of the mind. மனம் என்பது ஒரு பிரதிபலிப்பு தான். நம்முடைய மனம் எந்த அளவு தரமாக இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை. யதார்த்தம் அதுதான். இன்றைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் என் மனம் இருக்கிற தராதரம் என்னவோ அதுதான் வாழ்க்கை. ஸோ நான் வீணா போன்னு கத்தினால் அதுவும் எக்கோ வீணா போன்னு தான் கத்தும். அது வாழ்க வளமுடன் கத்தினால் அது வாழ்க வளமுடன் தான் கத்தும். அதனால தான் அவர் ஜீசஸ் சொன்னார், those who have faith in themselves, so they are benedicted, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ நாம் என்ன மாதிரியான எண்ணங்களை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும், அதுதான் வாழ்க்கையில் மாறும். எதுக்கு தத்துவம் பேசுகிறோம், எதற்காக ஒரு மாதத்தில் ஒரு முறை மெனக்கடுறோம்னு சொன்னால், எதை நினைக்கிறீங்களோ நினைக்கிறதுக்கு தகுந்த அளவு மனமும் அந்த தரத்தை உயர்த்தும். ஒரு அணுவை நினைத்தால் அணுவை நினைக்கும், ஒரு இறைநிலை நினைத்தால் இறைநிலை நினைக்கும். நான் உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு சொல்கிற பொழுது எதுக்கு தத்துவம் கேட்கணும், என்ன அந்த பெனிஃபிட் கேட்டால், யாரோ ஒருத்தர் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஹிமாலயாவுக்கோ ஒரு மலைச்சாரலுக்கோ போயிட்டு வந்துட்டாங்க. போய் வந்த பிறகு இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதில் எப்படி இருந்தது, அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவர் போகாமலே என்னவாகிறது, மனம் அதை நினைத்து அந்த பொருளை பற்றிய ஒரு தன்மைக்கு தானே அந்த மனம் தரத்தை உயர்த்திக்கும். அதே போல தான் தத்துவமும் பொழுதுபோக்குக்காக இல்லை, உணர்ந்த பிறகு இப்படியான இயற்கை சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு விளக்கம் சொல்ல 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 இந்த நிலையில் மனம் தானாகவே உயரும். மனம் அதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே, மனதினை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே. நாம் எந்த ஒரு விஷயத்தை
தத்துவத்தை திரும்ப திரும்ப கேட்கிறோமோ, கேட்கிற பொழுது அந்த பொருள் நிலைக்கு மனம் தானாகவே உயரும். அதனால தான் தோத்திரங்களும் சாத்திரங்களும் வந்தது. இறைவனை உயர்த்தி உயர்த்தி பாடுவதற்கு காரணம், உயர்த்தப்பட்ட பொருளினுடைய நிலைக்கு பாடுகின்றவனுடைய மனநிலை உயரும். உயர்ந்து இருக்கிற பொருள் நிலைக்கு பாடுகின்றவனுடைய மனநிலை உயரும். ஸோ இட்ஸ் அ மெட்டாஃபிசிக்ஸ். நம்முடைய பயிற்சி மனவளக்கலை முழுவதுமே மெட்டாஃபிசிக்ஸ் தான். ஸோ ஒரு வாரம் இந்த டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறேன். அதில் அவர்கள் பேசுவது மகரிஷியோட அந்த சயின்ஸை லிங்க் பண்ண பார்க்குறாங்க. அதில் என்ன எனக்கு புரிந்த வரைக்கும் அவங்க ஃபிசியாலஜியாக நிறைய பேசுகிறாங்க. இருந்தாலும் அது சுவாமியோடது முழுக்க மெட்டாஃபிசிக்ஸ். அவங்களது அதாவது உடலியல், அவர்களது உள் மனம் சார்ந்தது, மகரிஷியுடைய உள்ளுணர்வு சார்ந்தது. இந்த ரெண்டும் பிரிட்ஜ் பண்ணுறாங்க, ரெண்டுக்கும் இடையில பிரிட்ஜ் பண்ணுறாங்க. நம்ம என்ன அதில் விளங்கிக்கிறோம் என்று சொன்னால், சுவாமிக்கு சித்தம் மருத்துவம் படித்து சில உடல் அனாட்டமி சித்த மருத்துவத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த கம்ப்ளீட் அனாட்டமி அலோபதியில் உங்களுக்கு அதனுடைய நுணுக்கத்தை அவங்க 3 பேராமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. ப்ரெஷர், டெம்பரேச்சர், இந்த 3ஐயும் வைத்து பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அந்த பேராமீட்டரில் என்ன வேரியேஷன்ங்கிறது தெரியும். அந்த பேராமீட்டர் ஓரளவு அனுமானத்தில் சித்தாவில் தெரிஞ்சுக்கிட்டாலும் உள் உணர்வாக சுவாமி உணர்ந்துக்கிட்டது தான் காயகல்பம். அப்புறம் வெளியில் அதை கேட்டு அதனுடைய பாடல்கள், சான்று இதெல்லாம் பார்த்து பயிற்சி செய்து அந்த மெட்டாஃபிசிக்ஸோடு இணைக்கிற பொழுது தான் காயகல்பம். நீங்கள் காயகல்பத்தில் ஆழமாக செய்திருந்தால் இன்றைக்கி பயிற்சிக்கு கொரோனாவை பற்றி கவலைப்படாமல் வந்துக்கலாம். சரி, ஒரு நிமிடம், ஒரு செகண்டு நீங்கள் ஓஜஸ் போடுங்க பார்க்கலாம். எடுத்து விடுங்க மாஸ்க்கு. 2 முறை 5 முறை அஸ்வினி முறை. நான் சொல்கிற கால அளவில் போடணும். கண்கள் மூடிக்கொள்ளுங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஓஜஸ், இன்னும் தம் பிடிச்சாதான் ஓஜஸ் வரும். எல்லாரும் அது அந்தளவுக்கு உடலை சிரமப்படுத்த விரும்பலை. ஆனால் எதுக்கோ உடம்பு சிரமப்படுத்துகிறோம். நம்ம பயிற்சியாக சிரமப்படுத்துறதில்ல. நீங்கள் சரி, எனக்கு ஒரு வாய்ப்பு அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கறதுங்கிறதுனால மகரிஷி பண்ணுற பொழுது அது ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ஒரு ஊசியில் எப்படி இழுக்கிற போல இழுப்பார். சரியா? இப்போ நான் அஸ்வினன் போட்டாச்சு, நாக்கம் அடக்கியாச்சு, மூக்காடு இழுக்கிற பொழுது 1, அப்போ அந்த ஸ்ட்ரென்ச் வந்தால் தான் அந்த இது தெரியும். இப்போ இந்த மாதிரி காயகல்பம் பண்ணியிருந்தா நீ கிளாஸுக்கு குழப்பம் இல்லாமல் வந்துடலாம். இடையில நம்ம அதை பற்றி சிந்திப்போம். அதனால் நீங்கள் பிரத்தை கொடுக்குற பொழுது மூக்கினுடைய இதை சாமி எளிமையாக சொல்லுவாங்க. பட் அவர் செய்கிற பொழுது அது எந்தளவு பிரத்து இழுக்கணுங்கிறத அவரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் அவர் காய்கல்பம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் சின்ன பையனாக இருந்தபோது அந்த ரூமுக்குள்ளே மூச்சு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அவர் பல்வேறு பாஸ்டரில் செய்வார். அப்போது அதன் பிறகு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண பிறகு அது எந்த அளவு பிரத்து இழுக்கிறாங்க. இழுக்கிற பொழுது
நான் அந்த கான்ஃபரன்ஸில் சொன்னேன், 3 பந்தம் இருக்குது. மூலபந்தம், உக்யான பந்தம், ஜலதர பந்தம், 3 பந்தம் இருக்குது. இந்த அவங்க சொல்கிறது மூலபந்தத்தோடு மற்ற 2 பந்தத்தையும் இணைச்சி செய்யணும்னு சொல்கிறேன். சரி, நான் சப்ஜெக்டை விட்டு விலகலை. அதாவது காயகல்பம் முழுமையாக செய்தால் உங்களுக்கு இந்த லங் சம்பந்தமான சில விஷயங்கள் நமக்கு ஓரளவு அந்த அதில் என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்குலர் சென்சர் அதை அவங்க தோலில் வைத்து அந்த கிராஃப் காமிச்சாங்க. கிராஃப் அந்த கிராஃப் வரும் இல்லை, அதில் காண்பித்தா அந்த தோலோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணால் 10 முறை அஸ்வினி முத்திரை போட்டால் ஒரு தோலுடைய ரெசிஸ்டன்ஸ் 80 ஓம் அப்படின்னு இருக்குதுன்னா, 20 முறை அஸ்வினி முத்திரை போட்டால் 200 ஓம்ஸ் காமிக்கும். தோலுடைய ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவு, இட்ஸ் நாட் டபுள், மோர் தேன் டபுள், 2 மடங்குக்கு அப்புறம் அது ஒழுங்காக செய்தால்தான், அந்த கால அளவோடு செய்தால்தான், நரம்பூக்கம் டோனிங் ஆஃப் நர்வ்ஸ் அது செய்தால்தான் அது ரெசிஸ்டன்ஸ் வரும். ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஓரளவு ஒழுங்காக பண்ணியிருந்தால் இன்றைக்கி பயிற்சியில் எளிதாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பயிற்சியில் அதுக்கு ஆரம்பத்தில் சொன்னது விசுவாசமும் மனோதைரியமும் இருந்தால், ஆனால் அது வேணும். ஏனென்றால் தவத்தில் உயர்ந்த நிலையில் அதிதீவிர மனோதைரியம் வேணும். அதிதீவிர மனோதைரியம் இல்லைன்னா பாதியிலே திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பயிற்சி எந்தளவு முக்கியம். அந்த மனோ தெளிவுக்கு நம்ம உயர்த்தி கொள்வதற்குத்தான் தத்துவம். இது கதையாக இல்லை, எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்புலாம் இல்லை. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் நாம் உணர்வாக மாறுகிறோமோ, உணர்வு பூர்வமாக உணர்கிறோமோ, அதுதான் பீயிங், பிகமிங். சுவாமி இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, அது இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது, நமக்குள்ளாக வாங்கி அதை கன்ஃபர்மேஷன், அதன் பிறகு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது இயல்பாக வரும், அதுவாக ஸ்பான்டேனியஸாக நடக்கும். அதனால தான் அந்த தத்துவத்தை நீங்கள் யாராவது கிராவிட்டி பற்றி கேட்டிங்களா? அன்றைக்கு அனுப்பிச்ச ஸ்பீச்சு அனுப்பிச்சிருந்தோம், கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அவங்க கான்ஷியஸ்னஸ் அண்ட் கிராவிட்டிங்கிறது R&Dயில் நான் ஒரு மணி நேரம் ஆழியார் R&Dயில் பேசினது. உங்களுக்கு எல்லாருக்குமே லிங்க் அனுப்பிச்சோம், அது ஆங்கிலத்தில் இருக்குது. அதனால் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அதை பற்றிய ஆராய்ச்சி தெளிவு நமக்கு இன்னும் திறமை கூடும். அந்த பர்சிபிகாசிட்டி என்பது கூடும். பர்சிபிகாசிட்டின்னா தமிழில் என்ன? நுண்மான் நுழைவுணனுக்கு என்ன அர்த்தம்? நுண்ணிய மாண்புடையக்கு என்ன அர்த்தம்? ப்ராக்டிக்கலாக பெனிட்ரேட்டிவ். அதில் ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப உன்னிப்பாக, அதனோட உன்னிப்பாக எப்படி, அதுக்கு உன்னிப்பாக எப்படி அப்படின்னு அதில் ஸோ நுண்ணிய மாண்புடையங்கிறது வரைக்கும் மகரிஷி நின்றுட்டாரு. நான் பழைய இலக்கியத்தில் கொஞ்சம் படித்து பார்த்தேன், அதில் பொருள் இருக்குது. அதாவது எந்த ஒரு விடயத்தையும் எந்த ஒரு ஞானத்தையும் எளிதில் கிராஸ் பண்ணுறது, டக்குன்னு கிராஸ் சொன்ன உடனே கற்பூர புத்தின்னு சொல்கிறாங்க. அதை புரிந்து கொள்வது ஒன்று. ரெண்டாவது, அந்த விடயங்களை ஆயுள் பரியந்தமும் மறவாது இருப்பது. இதுதான் நுண்மான் நுழை உடன், நுண்ணிய மாண்புடைய பெனிட்ரேட்டிவ் பர்செப்ஷன். ஸோ அது எப்போ வரும்? நம் அனுபவத்தோடு நின்று விட்டால் வரும். கடிதில் மறவாதும் கடிதில் புரிந்து கொள்வதையும்
ஆயுள் பரியந்தமும் நம்மோடு இருக்கக்கூடிய உணர்வு எப்போ வரும்? தத்துவம் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறுகிற பொழுது வரும். ஸோ அந்த ஒரு பொசிஷனில் தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கிறது. நான் அதிகமாக தொடலை. இப்போ அது சந்தேகம் வந்துட்டதுனால நான் அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கு அணுவியலும் பௌதீகம் எப்படி என்பதை இனி கோல்டன் வேர்ட்ஸ் நெவர் ரிப்பீட்டட். அதனால் ஏற்கனவே சொன்னது தான், அதை திரும்ப கேட்டுக்கலாம். இப்போது அதை டச் பண்ணிவிட்டு அதன் பிறகு நாம் அணுவியலுக்கும் பௌதிகத்துக்கும் இன்றைக்கி ஒரு அமர்வு என்பதனால முடிந்த வரைக்கும் அது வரைக்கும் கவர் பண்ணி நிறைவு செய்வோம். இப்போது விரிந்த இந்த தத்துவத்தில் இது அவர் சொன்னது தான், நீங்கள் அதை படித்து கொள்ளலாம். ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி சுத்தமை ஞான சுகோதய வெளியனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி. இதுக்கெல்லாம் வெளியை பற்றி, ஸ்பேஸ் பற்றி அவர் சொல்கிறார். சச்சிதானந்த தனிப்பற வெளியனும் அச்சியம்பலத்து அருட்பெருஞ்சோதி எச்சபை பொதுவென இயம்பின அறிஞர்கள். எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம் என்று ஒன்று பேசப்படுகிறது. அச்சபை இடங்களும் அருட்பெருஞ்சோதி. இது ஏதோ கற்பனையாக நானாக உருவாக்கி சொன்னதாக அவர் சொல்லலை. ஏதோ எனக்கு தோணுது அப்படி கதை விடுறாங்கிறதெல்லாம் இல்லை. கற்பனை முழுதும், கற்பனை அல்ல, கற்பனை முழுதும் கடந்து ஒளி தருமோர் அற்புத சிற்சபை அருட்பெருஞ்சோதி. காட்சியும் காணா புலன்களை கொண்டு அறிந்து கொள்ளா காட்சியும் அது தரும். அகத்தில் நம்ம கடைசியாக ஒரு திருக்குறளை பார்க்கணும். காட்சியும் அது தரும் ஆட்சியும் அது செய்ய. அதுதான் கவர்னிங்காக இருக்கிறது. பிரபஞ்சத்தை வழிநடத்த ஆட்சியாக அதை முழு பொறுப்பாக ஏற்று நடத்தக்கூடிய ஆற்றலாகவும் இருக்கிறது. அடுத்ததுதான் நாம் இப்போ பார்க்க போகிறது. விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அன்னி வயங்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த மகாகாச வெளிமுதல் என்டையர் யூனிவர்ஸ் விண்நிலை விண்ணாய் விண்ணடு விண்ணாய். இது எப்படி தெரிஞ்சது? ஒரு ரூதர்ஃபோர்டுக்கும் ஒரு பல அணு விஞ்ஞானிகளுக்கும் தெரிந்தது. வல்லாருக்கு எப்படி தெரிந்தது? அது கற்பனை அல்ல, அனுபவம். அனுபூதியில் விண்நிலை விண்ணாய் விண்ணடு விண்ணாய். இதுவரைக்கும் நடத்தினது, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததனுடைய ஜிஸ்ட் தான் நான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். அண்ட் எவர்லாஸ்டிங். அந்த ஆற்றல் என்பது எல்லா காலங்களிலும் அந்த பேராற்றல், அந்த அழுத்தம் எப்பொழுதும் சமநிலையோடு இருந்து கொண்டிருக்கிறது. அண்ட் எவர்லாஸ்டிங் சிங்குலர். அது ஒரே சமநிலை அழுத்தம் பிரபஞ்சத்திற்குள்ளாகவும் சரி, பிரபஞ்சத்தை தாண்டியும் சரி, அது ஒரே அழுத்தமாக இருக்கிறது. சிங்குலர் அல்மைட்டி. அல்மைட்டி என்று சொன்னால் மைட்டியர் தேன் எவ்ரிதிங். எவ்வளோ பெரிய கோளங்களையும் எவ்வளோ பெரிய நட்சத்திரங்களையும் அதுதான் தாங்கி அந்தரத்தில் மிதந்து உருண்டு ஓடுகிறது. அல்மைட்டி. ஆல் பெனிட்ரேட்டிவ். அதை தமிழில் பாய்மப்பொருள் என்று சொல்கிறோம். பாய்மப்பொருள்னா பௌதீக பொருள்களுக்கு உள்ளாக இட் கேன் பெனிட்ரேட். அது பாய்மப் பொருளாக ஊடாக பாய்ந்து அது செல்லும். பெனிட்ரேட்டிவ். டார்க் மேட்டர் வித் இன்ஹெரண்ட் பொட்டென்ஷியல். அதற்குள்ளாக அடங்கி இருந்த பொட்டென்ஷியல். இதையெல்லாம் எப்படி யூகித்து அறிவது என்பதற்குத்தான் சாமியோட பாட்டின்னு இருக்குது. யூகித்து அறிந்து கொண்டேன் என்ற ஒரு பாடல். இப்போ இன்ஹெரண்ட் பொட்டென்ஷியல் சூரியத்தை அணுநிலையாய் கொண்டு ஆராய்ந்தே சூட்சுமமாய் யூகித்து அறிந்து கொண்டேன். கடைசி 2 லைன் வரும் அடுத்த பாடலில். சூட்சுமமாய் அணுநிலையை கொண்டாராய்ந்து சூட்சுமமாய் யூகித்து விளங்கிக் கொண்டேன்.
நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு அணுநிலையை நான் யூகித்து அறிந்து கொண்டேன். யூகித்தது சரிதானான்னு எப்படி தெரியும்? நிகழ்ச்சிகளோடு பொருத்தி பார்க்கிற பொழுது அதனுடைய ஆற்றல் மலர்ச்சி நிலையெல்லாம் பொருத்தமாக இருக்கணும். அதை வைத்துக்கொண்டு சில அப்ளிகேஷன் பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்துகிற பொழுதும் பயன்படணும் இல்லையா? ஐன்ஸ்டைன் ஒன்றை கண்டுபிடித்தார் என்று சொன்னால் அது கண்டுபிடித்தது சரிதான்னு எப்படி தெரியும்? அதை பயன்படுத்துகிற பொழுது சயின்ஸ் என்பது அடிப்படை உண்மை. அதில் இருந்து நம்ம பொருளை பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? இப்போ இதில் மின்சாரம் இருக்கிறது காந்தத்தில் என்பது அடிப்படை உண்மை. எப்படி தெரியும்? அதை நான் ஒரு மின்சாரத்தை ஒரு ஃபேனுக்குள்ளாகவோ ஒரு வாட்டர் ஹீட்டருக்குள்ளாகவோ ஒரு ஏர் கண்டிஷனுக்குள்ளாகவோ செலுத்துகிற பொழுது தான் அதில் சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்பதை என்னால் யூகிக்க முடியும். அப்போ எதோ ஒன்று சயின்ஸும் பயன்படாது, டெக்னாலஜி அப்ளிகேஷன் தான் பயன்படும். சயின்ஸ் என்பது அடிப்படை உண்மை. அந்த உண்மையை மனித பயன்பாட்டுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கும் பயன்பட்டால்தான் அது உண்மை இல்லையா? நம்ம எல்லாம் தவம் செய்கிறோம், நம்ம எல்லாம் பயிற்சி தத்துவம் கேட்குறோம். அது வாழ்க்கையில் பயன்படலைன்னா அப்புறம் அதுக்கு உபயோகப்படாததுக்கு பேர் ஒரு தத்துவமோ தவமோ அல்ல. அப்ளிகேஷன் வாழ்க்கையில் பயன்பட்டால் ஒழிய நேற்றைக்கு இருந்து இன்றைக்கு கொஞ்சம் நான் என் தரத்தில் உயர்த்திக்கிட்டேன்னா நான் நேற்றைக்கு வாழ்ந்ததில் அர்த்தம் இருக்கு. நேற்றைய மனதினுடைய தரத்திலிருந்து இன்று என்னுடைய வாழ்க்கையில் மனதில் ஒரு குவாலிட்டி தரம் உயர்ந்திருந்தால் நேற்றைக்கு வாழ்ந்ததில் அர்த்தம் இருக்கிறது என்ற அர்த்தம். இல்லைன்னா ஆடு மாடும் ஒன்று தான், நாமும் ஒன்று தான். என் பெரியப்பா சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, நாம் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வாழ்ந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து இந்த ஊர்லேயே திருமணம் செய்து இந்த ஊர்லேயே நான் வாழ்க்கை முடிய போகுதுன்னா இப்போது பக்கத்தில் மரமும் சிரிச்சதுன்னு சொல்லுவேன். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டால் நானும் இந்த ஊர்லேயே பிறந்து நானும் இந்த ஊர்லேயே வளர்ந்து நானும் இந்த ஊர்லேயே வாழ்ந்து நானும் இந்த ஊர்லேயே படிப்பேன். மரத்துக்கும் நமக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் வேணும். இப்போ நேற்றைய வாழ்க்கை சூழலுக்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் ஒரு the quality of the mind should improve. back. என்ன சொல்ல வந்தோம்? அந்த தன்னிருக்க சூழ்ந்திருத்தும் ஆற்றல், தமிழ்லே சொல்லிடுறேன், முழுமையான பேராற்றல் பாய்மப் பொருளாக, அது டார்க் மேட்டர் பேரிருள் என்ற நிலையில் அதற்குள் அடங்கி இருந்த தன்னிருக்க ஆற்றல், அது சரௌண்டிங் ஃபோர்ஸ் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாக என்னவாக மாறுகிறது? தள்ளும் ஆற்றலாக, ரிசல்ட்டிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பல்ஷன் இன் இட்ஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஆஸ் எ யூனிஃபைட் ஃபோர்ஸ். அதாவது எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய விளக்கும் ஆற்றலாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கி விளக்க போகிறோம். விளக்கும் ஆற்றலாக இருக்கிறது. அண்ட் திஸ் இஸ் த கிராவிடேஷன். இதுதான் ஈர்ப்பு விசையாகவும் ஈர்ப்பு தள்ளும் விசையாகவும் எல்லா பொருட்களோடும் பாய்மப் பொருளாக ஊடுருவி எல்லாவற்றையும் இணைத்து கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் புரியாது, பட் நம்ம புரியறதுக்கு முயற்சி செய்யலாம். இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த விண் என்ற அடிப்படை துகளை எப்படி இயங்குது இந்த ஆற்றல் என்பதற்காக விளங்கிக்கிறோம். இவ்வளோ ஆழமாக சிந்திக்கணுமான்லாம் யோசிக்க வேண்டாம். இவ்வளோ ஆழமாக சிந்திக்கிறதுக்கு மனம் விரியும், ஒன்றும் இல்லை. மனம் கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனம் விரிந்து பழகிடுதுன்னா, ஒரு ஆரம்பத்தில் நம்ம பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் டேபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் ஒரு 10 முறை திரும்ப படித்து பழகிட்டோம்னு சொன்னால் இப்பொழுதும் இன்றைக்கும் நம்ம சொன்னால் 12 × 12 144 டக்குன்னு வருதா? கரெக்டாக தப்பாது. ஸோ எந்த சுச்சுவேஷன்லேயும் அது தூக்கத்தில் அடித்து, வாத்தியார் சொல்லுவார், அடித்து எழுப்பினாலும் நீ வாய்ப்பு. வாத்தியார் அந்த காலங்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க.
வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அடுத்துட்டு இருக்கான்னா தட்டி எழுப்பி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாத்தியாரெலாம் இருந்தாங்க. அந்த மாதிரி எந்த சூழல்லையும் அந்த மனம் அந்த அனுபவத்துக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்படும், செய்ய 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 பழக்கமாயிடும். அந்த மாதிரி நாங்கள் பேச பேச எங்களுக்கு பழக்கமாயிடுதில்ல, அதே போல் எங்களும் சொல்ல சொல்ல அதை புரிந்து கொள்ள அது நமக்கு பழக்கமாயிடும். சுத்தவெளி என்று சொல்லக்கூடியது நம்ம 4 பரிமாணங்களில் சொன்னோம். அதனுடைய பொட்டன்ஷியல் ஆற்றல், ஒன்று அழுத்தம், இன்னொன்று அறிவு. இந்த ரெண்டும் தான் அடிப்படை. நான் ஒரு முறை உங்களுக்கு இதுவரைக்கும் சொன்னதை சொல்லிட்டு அதன் பிறகு உள்ள போகிறோம். அழுத்தம், பேராற்றல், பேரறிவு, இந்த ரெண்டும் அடிப்படை. மற்ற இரண்டும் டைம், கணம். இந்த இரண்டும் இயற்க பிரபஞ்ச நிகழ்ச்சிகளை வைத்து அதனுடைய ஆட்ரிபியூட், அதனுடைய இயக்க சிறப்புகளை வைத்து கொண்டு எதுவாக இருக்கும் என்று யூகித்து அறிந்து கொண்டேன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த யூகித்தறிதல் தான் காலமும் முழுமை என்று சொல்லக்கூடிய பிரணம். இந்த இரண்டும் அடிப்படையாக இருப்பது அறிவு, அழுத்தம். அறிவு, அழுத்தம். அந்த அழுத்தம் இப்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. இந்த கிராஃபில் நீங்கள் பூசி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தை மறந்துடுவோம். பிரபஞ்சத்தை மறந்துட்டு ஒரு பேரிருள் நிறைந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ கண்களை மூடுவோம். மனதை விரித்து இந்த பேரியக்க மண்டலம், சூரிய குடும்பம், அதை தாண்டி இருக்கிற நட்சத்திர மண்டலங்கள், அதை கொத்தாக இயங்குகிற கேலக்சி மண்டலம், பால்வெளி, அதையும் தாண்டி இயங்குகிற இறைத்துகள் நிரம்பி இருக்கிற மகாகாச வெளி. இந்த பெரிய மாபெரிய பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால விரிந்து விரிந்து செல்கிறோம். இந்த பேரியக்க மண்டலம் ஒரு கோள வடிவம். அப்பாலும் விரிந்து செல்கிறோம். ஒரே இருள், சீரான அழுத்தம், மனம் வெறுமையில் நிற்பட்டும். பேரழுத்தம், இந்த பேரழுத்தம் தான் பிரபஞ்சத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பேரழுத்தம் தான் பிரபஞ்சத்தினுடைய எல்லா பக்கங்களிலும் சம அளவு அழுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பேரழுத்தம் தான் எல்லா பொருள்களையும் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்கின்ற முறையில், அறிவு, கான்ஷியஸ்னஸ் என்ற முறையில் எல்லாவற்றையும் இயக்குகிறது. பேரியக்க மண்டலத்துக்கு அப்பால மனம் ரெண்டற்று இருக்கின்ற சுத்தவெளி, ஆழ்ந்த இருள், பேரழுத்தம், தன்னிருக்க அழுத்தம், அது சம அளவில் பிரபஞ்சத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்திற்குள்ளாக கோள்களையும் சம அளவில் பாய்மக்குள்ளாக அழுத்துகிறது. எல்லா கோள்களையும் ஒரு சீர் இயக்கமாக இயக்கிக் கொண்டிருக்கிறது.
இயக்கம்தான் சுத்த வெளியினுடைய இயல்பு. இந்த ரெண்டும் தான் பிரபஞ்சத்தையும் சிங்க்ரனைசேஷன் ஒத்திசைவாக எல்லா கோள்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதை தாண்டி இயங்குகிற மகாகாச வெளி, ஆற்றல் துகள் துரித வேகத்தோடு தன்னிச்சையாக இயங்குகிற மகாகாச வெளி, நட்சத்திர மண்டலங்களுக்கு உள்ளாக இருக்கிற கொத்து இயக்கம், அதற்குள்ளாக சூரிய மண்டலம், அதில் நவக்கோள்கள் நாம் பார்க்கிறோம். நவக்கோள்களும் சூரியனை மையமாக வைத்து நீள்வட்ட பாதையில் அதற்குரிய வேகத்தோடு கொஞ்சம் கூட வேகத்தில் குறைவுபடாது சுத்த வெளியினுடைய அழுத்தத்தால் வெளியில மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கோள்களையும் அந்த ஒத்திசைவோடும் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் நியதி இயக்கத்தோடும் இறைவெளியே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக கோள்களை இயக்குகிற ஆற்றலாகவும் இருக்கிறது, அந்த கோள்களை ஒரு நியதிக்குள்ளாக இயக்கக்கூடிய அறிவாகவும் இருக்கிறது. இந்த ரெண்டும் தான் பிரபஞ்ச நியதி, இறைவனுடைய ஆற்றல், பொட்டன்ஷியல், அறிவு, அழுத்தம். இறைவனுடைய அறிவு அழுத்தம், அழுத்தம் அழுத்தம் இறைவனுடைய அறிவு, ரெண்டும் பிரிக்க முடியாத தன்மைகள். பூமிக்கு வருகிறோம், இறங்கி நம் சூரியத்தில் வந்து உடல் முழுவதும் கவனிக்கிறோம். அதே உடல் முழுவதும் வெளி இருக்கிறது. இந்த வெளிக்குள்ளாகவும் ஆற்றல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றல் தான் காந்த ஆற்றலாக, அழுத்தமாக 5 ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், உடலில் இருக்கக்கூடிய மைய நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம், மனம் என்ற மொத்தத்தையும் உடல், உயிர், சீவகாந்தம், கருமையம், உள்ளம், புலன், மனம், இந்த 8 இணைப்பியக்கம்தான் சீவன். இந்த 8 இணைப்பியக்கத்தையும் அழுத்தம் சீராக, அந்த சீராக அது அதனுடைய அறிவாக இயங்குகிறது. இந்த சீவனும் இந்த பிரபஞ்சமும் ஒரு ஒத்திசைவில் இயங்குவதை உணர்கிறோம். இந்த உணர்வோடு தவத்தை நிறைவு செய்யும். வாழ்க வையகம், வாழ்க. ரெண்டு விஷயம். ஒன்று அழுத்தம். அழுத்தம் பேராற்றல்
என்று சொல்லக்கூடியது அதனுடைய அறிவாக இருக்கிறது. இதை எப்படி யூகிக்கிறோம்? அப்ளிகேஷன் பிரபஞ்ச இயக்கத்தை வைத்து யூகிக்கிறோம். இறைவனுடைய அறிவு அழுத்தமாக இருக்கிறது, அழுத்தம் இறைவனுடைய அறிவாக இருக்கிறது. ரெண்டுமே இன்செப்பரபிள் குவாலிட்டி, ரெண்டையும் பிரிக்க முடியாத குவாலிட்டி. நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மற்ற இரண்டும் காலம் அல்லது முழுமை என்று சொல்லக்கூடிய பிளனம், இது மொத்தமும் இயக்க சிறப்புகளை வைத்து வருகிறது. சரிதானே? இப்போ இதுவரைக்கும் பார்த்தது இந்த 4 குவாலிட்டி என்று சொல்லக்கூடியதில் இந்த டைம் அண்ட் பிளனத்தை நாம் அதன் பிறகு பார்க்கிறோம். இப்போ சுத்தவெளி அழுத்தம் ஒரே சம அளவில் தன்னிருக்கம் என்று வைத்துக்கொண்டால் இது இப்போ உங்களுக்கு பிரபஞ்சம் தாண்டி, இது பிரபஞ்சம் நினைச்சுக்கோம். பிரபஞ்சத்தை சூழ்ந்தும் இது அழுத்தம் சம அளவு இருக்கிறது. இது மகாகாச வெளியில் வைத்துக் கொள்ளும். அப்போ நான் பார்த்தோம், நான் அன்னைக்கு துண்டுன்னு சொன்னது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், துண்டுக்காக சொல்லலை. அழுத்தம் சம அளவில் நீங்கள் ஃபோர்ஸ் எல்லா டைரக்ஷன்ல இருந்து வருகிறது என்று வைத்து சொல்லுங்கள். இப்போ என்ன ஆகும் என்று சொன்னால், அங்கேயே ஒரு நாட்டு விழும். நாட்டுன்னா முடிச்சு, அந்த முடிச்சு விழக்கூடிய இடத்தை தான் நாம் துண்டுக்கு அன்னைக்கு ஒரு துண்டை முறுக்கிக்கிட்டே இருக்கிறோம் என்று சொன்னால், முறுக்கினால் ஒரு இடத்துல நாட்டு விழும். ஏன்? கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷர் ரெண்டு பக்கமும் சொல்கிறோம்ல, இந்த சேலையை பிழிகிற போது ரெண்டு பேரும் முடிச்சு பிழிகிறீங்கள, ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன் ஆப்போசிட்டில் சுழற்ற போது என்ன ஆகும்? இடையில நாட்டு விழும் இல்லையா? அந்த நாட்டு தான் நமக்கு என்னவாகிறது? ஒரு நாட்டு என்ற முறையில் வரக்கூடியது தான் நம்ம சுழல் அலையாகத்தான் விழும். அலையாக தான் இருக்கும். அந்த அலை எந்த அளவுக்கு அழுத்தத்தோடு இருக்கும், இந்த இடத்துல என்ன அழுத்தங்கிறது கணக்கிட முடியல. கணக்கிட முடியாத அளவுக்கு அழுத்தம் இருக்கிறதுன்னா அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியல. தெரியாத போது அதுக்கு குறியீடாக கொடுத்தது இன்ஃபனைட். இன்ஃபனைட்னா கணக்கிட முடியாது. ஏன் கணக்கிட முடியாது என்று கேட்டால், எந்த ஒன்றை நாம் உணரணும், அது உணரணும்னா 4 அளவைகளில் உணரலாம். ஒன்று ஃபோர்ஸ், வால்யூம், டைம், டிஸ்டன்ஸ். இந்த 4 அளவுகளை வைத்து உணரலாம். அதை உணர்வதற்கு கருவி வேண்டும். சரிதானே? இப்போ கருவி எப்படி இருக்கு? கருவியும் அணுவினுடைய கூட்டு தான் இல்லையா? அப்போ ஒன்றை உணரணும்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்ம ஸ்வீட்டை ஒன்று சாப்பிட்டோம்னா உடனடியாக காஃபி குடித்தா அதில் ஸ்வீட் தெரியாது. ஆனால் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டா அப்போ என்ன ஆகும்? நம்ம நாட்டு 10 யூனிட்லேருந்து இறங்கி வந்துடும். இறங்கி வந்து 2 யூனிட் வந்துடுச்சுன்னா, இப்போ 4 யூனிட் காஃபியில் இருக்கிற சர்க்கரை அளவு அது உயரும். இப்போ 2ல் இருந்தால் தான் 4ல் சர்க்கரை, காஃபியில் இருக்கிற சர்க்கரை நமக்கு தெரியும். அதற்கு கீழாக இருந்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் ஆங்கிலத்தில் வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்னா ஸ்டாண்ட் அண்டர். அதற்கு கீழாக இருந்தால் தான் அதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த அளவுக்கு இன்ஃபினைட்டாக இருக்கக்கூடிய ஆற்றல் என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டே எப்படி இருக்கு? அணு நிலையில தான் இருக்கு. அணு நிலையில என்னவா இருக்கு? அது இயக்க நிலையில இருக்கு. அந்த அணு நிலையை விட நுண்ணியது தான் என்னது? இறைத்துகள். இப்போ இறைத்துகளை புரிந்து கொள்ளணும்னா அதற்கு கீழே என்ன இருக்கு? வெளிதான் இருக்கு. ஸோ அதை விட சட்டில்னு சொல்றோம். சட்டில்னு சொன்னால் அதை விட சட்டிலாக இருப்பது இறைவெளி. இப்போ நான் இதை புரிந்துக்கணும்னு சொன்னால் இதை விட சட்டில் நிலைக்கு நான் போகணும். போனால்தான் இதனுடைய இயக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதை நான் புரிந்து கொள்வதற்கு அதற்கு கீழாக போனால் அதை புரிந்து கொள்ள முடியுதா? ஒரு எப்படி வந்ததுன்னு போனால் நான் அங்கேயும் பாழாய்விட்டேன்னு சொல்றார். தோற்றாத சூரியத்தே அணு எவ்வாறு தோன்றியது என்று ஆராய போனேன், பாழாய்விட்டேன். பாழாய்விட்டாலும்
மீண்டும் உணர்வு நிலைக்கு வர்றோம்ல, வளர்ந்த பிறகு நிகழ்ச்சிகளை பகுத்து அதனுடைய அறிவு நிலையில நின்று நாம் அதனுடைய மூலத்தை தெரிந்து கொள்ளலாம். எப்படி ஒரு துண்டுல மடிப்பு இயக்கம் வந்தால், ஒரு மடிப்பு இயக்கம் விழுந்தால், அது எல்லா பக்கங்களிலும் ஃபோர்ஸ் சம அளவில் இருந்தால் என்னவாகும்? அதுவே சொல்லணும். நீங்கள் வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்குறீங்களா, எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்து நான் சுற்றிலையும் இந்த இடத்துல ஒரு பந்தை வச்சிங்கன்னா என்ன ஆகும்? பந்து சுழன்றுக்கிட்டே இருக்கும். அதே போல தான் சுற்றிலும் அழுத்தம் சம அளவில் இது 360 டிகிரி, நான் இப்போ யாரோ போடுறேன்னு நினச்சிக்க வேண்டாம், 360 டிகிரி அழுத்தம் சம அளவில் இருக்கணும். இருந்தால் இதனுடைய பகுதி முறுக்கு விழுகிற பொழுதுதான் அலையாகத்தான் சுழல். அலையாக சுழல்ந்தால் இதில் என்ன வரும் என்று கேட்டால், இந்த பெரிஃபரியில் இருக்கக்கூடிய வேகம் தனியாக பார்ப்போம். இது சுழல்கிறது வைத்துக்கொள்ளும். சுழல்கிறது என்று வைத்துக் கொண்டால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீட் ஒரு 1 RPM என்று வைத்துக் கொண்டோம் வச்சுக்கோங்க, பர் செகண்ட், இல்லை 5 RPM என்று வைத்துக்கொள்ளும். இது மையம் நோக்கி நீங்கள் ஒவ்வொரு புள்ளியாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வேகம் குறைந்து கொண்டே வரும். இங்கே வேகத்தை எடுத்தீங்கன்னா இது 4 RPM தான் இருக்கும். இங்கே எடுத்தீங்கன்னா அது 3 RPM தான் இருக்கும். இங்கே எடுத்தீங்கன்னா அது 2 RPM இருக்கும். மையத்தில் there is a point என்பது ஒரு லாஜிக்கல் சென்ஸ். அப்போ where there is a point in the middle, மையத்தில் வேகம் குறைந்து கொண்டே வருகிறது. வேகம் குறைந்து கொண்டே வருகிற பொழுது மையத்தில் வேகம் இல்லாத இடம் ஒன்றும் இருக்கிறது. புறத்தில் இருந்து வேகம் குறைந்து, நீங்கள் பானை செய்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? பானை செய்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வீல் இருக்குல்ல, இந்த இடத்துல தானே மண்ணை வைக்கிறீங்க. அவனுக்கு அந்த ஈக்குலிபிரியம் எங்கே கிடைக்குது? மையத்தில் தான் கிடைக்குது. இப்போ பெரிஃபரல் இருக்கக்கூடிய வேகம் மையம் நோக்கி வர வர குறைந்து கொண்டே வரும். அப்போ மையத்தில் இயங்காத ஒரு வெளியும் இருக்கிறது. There is a space in the center. இப்போ சுற்றிலும் என்ன இருக்கு? சுற்றிலும் வெளிதான் இருக்கிறது. எங்கே இருந்து அதனுடைய அலை வந்தது? வெளியில இருந்து தான் அதனுடைய அலை வந்தது. இப்போ சுற்றிலும் சம அளவில் அழுத்தி கொண்டிருக்கிறது. மையத்திலும் வெளியிருக்கிறது. எங்கே இருந்து வந்தது? வெளியிலிருந்து வந்தது. அப்ப வெளியிலிருந்து வந்தால் இந்த வெளிக்கும் இடையில ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இதனுடைய அழுத்தம் என்ன? இன்ஃபைனைட். இதுல இருந்து துண்டுபட்டதனுடைய அழுத்தம் எப்படி இருக்கு? மையத்தை நோக்கி வர வர குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ there is a difference in the pressure around the particle, within the particle. அப்போ அந்த வித்தியாசத்தில் என்ன ஆகும்? மையத்தில் இருக்கக்கூடிய வெளி அழுத்த என்ன ஆகும்? அதிகரித்து கொண்டே இருக்கும். புரியுதா? இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால என்ன ஆகும்? மையத்தில் இருக்கிற வெளி அதிகரித்து கொண்டே இருக்கும். மையத்தில் இருக்கிற வெளி அதிகரித்தால் இந்த சுழல்கிற அணு நிறைத்துகள் சுழற்சி வேகம் குறையும். When the space within the particle increases, then the speed of the energy particle also reduces. அது குறையுது. அப்போ மையத்தில் இருக்கக்கூடிய வெளி அதிகரிக்க ஏன்னா சுற்றிலும் அந்த வெளியோட அது கம்யூனிகேஷன் இருந்து கொண்டே இருக்கும், தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ மையத்தில் வெளி அதிகரிக்க சுற்றிலும் அதனுடைய வேகம் குறைந்து கொண்டே வரும். பெரிஃபெரியில், அதாவது வெளிவட்டத்தில். இப்போ இது இப்போ தோன்றினது, இதுவே இன்னும் ரீசண்டாக ஒன்று தோன்றுது. இப்போ இதனுடைய அழுத்தம் எப்படி இருக்கும்? இதனுடைய அழுத்தம் இப்போ தோன்றினதுனால அதனுடைய டிகிரி
ஒரு டிகிரி என்று வைத்துக் கொண்டால் இதனுடைய டிகிரி அதை விட அதிகமாக இருக்கும். இப்போ இதனுடைய வேகம் எப்படி இருக்கும்? முழு அழுத்தத்தோட முதல்ல இயங்கிட்டு இருக்கும். இப்போ இதனுடைய வெளி அதிகரிக்கிறதுனால இதனுடைய வேகம் குறைஞ்சிருச்சு. இப்போ இது 5 RPM என்பது இருக்கும். இது என்னவாயிடும்? இப்போ மேபி 2 RPM வச்சுக்கோம். இது என்னவா தான் தொடங்குச்சு. இப்போ இது என்னவா இருக்கும்? 5 RPM. இப்போ இந்த 5 RPM என்பது என்ன? ப்ரெஷர் எங்க சுற்றி என்ன இருக்கு? வெளியே இருக்கு. அது என்ன பண்ணும்? கான்ஸ்டன்டாக தள்ளிட்டே இருக்கும். இப்போ ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு ஸ்பீடு இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு. பொட்டன்ஷியல் அழுத்த விகிதாச்சாரம் வந்துடுச்சு. இப்போ வந்து விட்டதுனால இது பக்கத்துலேயும் நெருங்க முடியாது. ஏன்னா இங்கிருந்து ஒரு அழுத்தம் போய்கொண்டே இருக்கிறது. சுற்றிலும் சம அழுத்தம், இதுல இருந்தும் ஒரு அழுத்தம். இது என்ன ஆகுது? இங்கேயும் போல இங்கேயும் வரல. என்னவாகும்? அதை சுற்றி சுழலாது. வேகம் அதிகம் இருக்கிற அணு வேகம் குறைந்து இருக்கிற இறைத்துகளை சுற்றி சுழல தொடங்கும். புரியுதா? அலைதான் உணர்வுக்கு அது பருப்பொருளாக இருக்கும். ஏன்னா பார்க்கிற பொருள் எல்லாம் இதுவும் அலைதான். நீங்கள் நான்கிற தத்துவத்தில் பார்க்குறீங்களா? உருவம் மலர்தான் உட்பொருளை உணர நுண்ணெனும் மின்னணுவே அருவம் ஆதி அசைந்த நிலை அணுமுதல் அகண்ட பேரண்டம் மலரே மலரே நீ யாரும் மனமும் அழகும் வண்ணமுவின் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். சரிதானே? இப்போ இந்த அழுத்தம் இப்போ இதை சுற்றிலும் உருவாகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஒவ்வொன்றிற்கும் இதை ஒட்டி இப்போ இதற்கு தாண்டியும் சில சூழல்கள் இயங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு இப்போ நான் எலிமெண்ட்டுகளை போகலை, அணு நிலையிலேயே சொல்கிறேன். இந்த எலிமெண்ட் நிலைக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் இந்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அதனால் அதற்கு பெயர் நெகட்டிவ்லி சார்ஜ். மையத்தில் இந்த வட்டமைப்புக்குள்ள மையத்தில் இருக்கக்கூடிய அணுவுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ். சரிதானே? ஏன்? அங்கே ஒரு ஈக்குவலிபிரியம் வேணும், ஒத்து இயக்கம் வேணும். ரெண்டுக்கும் சமம். ஈக்குவலிபிரியம்னா சமப்படும். சமப்பட்டால் தான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்போ வேகம் அதிகமாக சுழலக்கூடிய அணு நெகட்டிவ்லி சார்ஜ், வேகம் குறைந்து கருவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அணு பாசிட்டிவ்லி சார்ஜ். ஒன்று புரோட்டான், இன்னொன்று எலக்ட்ரான். இந்த ரெண்டும் சமப்பட்டால் தான் அணுவுக்கு ஈக்குவலிபிரியம் கிடைக்கும். அதுக்கு பெயர் அணுவினுடைய நம்பர் என்று சொல்லுவோம், அட்டாமிக் நம்பர். இப்போ அணுவினுடைய நம்பர் எத்தனை மைய கரு அணு இருக்கிறதோ புரோட்டான், தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் புரோட்டான். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இருந்தால் தப்பு இருந்தால் சொல்லுவோம். நம்பர் ஆஃப் புரோட்டான் is equal to number of electrons. சரிதானே? இப்போ அது எப்படி இருக்கு? சாமி சொல்றதா? தாத்தா, அப்பா, பேரன். ஒரு காலத்துல பையனா இருந்தவன் தான் என்னவாகிறான்? அப்பாவாகிறான். அப்பாவுக்கு மறுபடியும் குழந்தை பிறந்தா அவன் பேரனாகிறான். இப்போ ஒரு காலத்துல எலக்ட்ரானாக இருந்தது தான் அப்பாவாக இருந்தவன் தான் தாத்தாவாக. வேகம் குறையுது, வயசாகுது. வயசாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேகம் குறையுது, மைய கருவணி. அதே போல தான் எப்படி இந்த சுழற்சி நிலையில் வித்தியாசம் இருக்கோ இந்த சுழற்சியிலும் வித்தியாசம் வருகிறது. சரிதானே? இந்த அணுவில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கட்டமைப்பில் ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அது எப்படி இருக்கணும், அதை சுற்றி வரணும், அதை ஒட்டி எலிமெண்ட் உருவாகும்
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு மூலக்கூறு அணு, வெப்பம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதுவே மெட்டாலிக் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா. இப்போ ரெண்டு இது இயங்குற தனித்து இயங்குற வரைக்கும் இரண்டுகள் தனித்து இயங்குற வரைக்கும் இதற்கு பெயர் அணு, சரிதானே. இதுவே மையத்தில் இதை சுற்றிலும் ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன், ஒரு இதனோட அணு ஒன்று ஹைட்ரஜனோட அணு, ஒரு இதனோட அணு ஒன்று ஹைட்ரஜனோட அணு, ஒன்று குளோரினோட அணு இன்னொன்று ஹைட்ரஜனோட அணு. இப்போ இதுக்கு பேர் ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன். இப்போ இப்படி உருவாகக்கூடியது தான் மீத்தேன். இல்லை ரெண்டு தான் இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன? ரெண்டு தான் இருக்குன்னா அதுக்கு பெயர் வாட்டர். ஸோ இது எதற்காக? இந்த ஆர்பிட்டில் பேலன்ஸ் என்பது உருவாகி கொண்டே இருக்கு. இல்லைன்னா பேலன்ஸ் இல்லைன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லையும் பேலன்ஸ் வராது. இதை ஏற்படுத்தக்கூடிய மாலிகுலர் என்று சொல்லக்கூடிய பேரணுவிலும் அந்த பேலன்ஸ் வரும். இந்த பேலன்ஸை வைத்துக் கொண்டு தான் நான் சொன்னோம் இல்லையா, சிங்க்ரனைசேஷன், ஒத்திசைவு. அந்த ஒத்திசைவில் வரக்கூடியது தான் மூலக்கூறுகள், பேரணு, பேரணுலிருந்து மாஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, எலிமெண்டல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த அணு எவ்வளவு சொல்லுங்கிறதுக்கு ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வைத்துத்தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்று புரிந்து கொண்டது மையக்கருவணு, அதில் இருக்கக்கூடிய சார்ஜ், அதிலேயும் நியூட்ரன் என்கின்ற எந்தவித சார்ஜ் இல்லாத அமைப்பும் இருக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுகிற நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது. இதை சுற்றி வரக்கூடிய அணுக்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு 2n சொல்ல போனால் முதல்ல 2 இருக்கும், அப்புறம் 8 இருக்கும், அப்புறம் 18 இருக்கும். அது வளர்ந்து கொண்டே போகும். அதை பொறுத்து தான் அணுவுடைய கட்டமைப்பு. இப்போ 2 அணுவினுடைய கட்டமைப்பு சேர்கிற பொழுது அதற்கு தான் விஞ்ஞானத்தில் கோவேலன்ட் பாண்ட், பைவேலன்ட் பாண்ட், கெமிக்கல் பாண்ட் எல்லாமே உருவாக தொடங்குகிறது. அங்கே இருந்து சங்கிலி தொடர் உருவாகிறது. இப்போ இந்த அலை தான் தற்சுழல் அலை, வெர்லிங் அலை. இது என்னவாக இருக்கிறது? தற்சுழல் அலை. இது தற்சுழற்சி அலை, சரிதானே. இந்த தற்சுழற்சி அலை சுழன்று கொண்டே இருக்கிறது. சுழன்று கொண்டே இருந்தால் இதில் இருந்து என்ன வரும்? ஒரு விரிவலை வெளியேறிக்கொண்டே இருக்கும். இந்த விரிவலை வெளியேறினா இதை சுற்றி என்ன இருக்கு? சுத்த வெளி இருக்கு. அது எந்த அழுத்தத்தில் அழுத்தம்? சம அளவுல அழுத்தம். இப்போ இந்த அழுத்தம் என்ன செய்யும்? இதை அந்த புறம் தள்ளும். இது என்ன செய்யும்? இது இந்த புறம் தள்ளும். இது என்னவாக இருக்கிறது? சம அழுத்தத்தில் இருக்கு. இப்போ இந்த சம அழுத்தத்தில் இருக்கிற பொழுது மேலும் தள்ள முடியாத பொழுது இதில் இருந்து துண்டுபடுவதுதான் நிழல்வின். தள்ளணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த இது விடுறீங்கல்ல, குமிழி, அதை விடும் பொழுது அதில் இருந்து ஒன்று அந்த அழுத்தத்துக்கு மேலே போச்சுன்னா தானாக அதில் இருந்து ஸ்ப்ளிட் ஆகி தனியாக பரட்ட ஆரம்பிக்கும், சரிதானே. இப்போ 2, ஒன்று தற்சுழற்சி வேகம், அதில் உருவாகக்கூடிய விரிவடை, இந்த விரிவடையை சுற்றி இயங்கக்கூடிய சூழ்ந்தழுத்தம், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இது அந்த புறமும் போல இது இந்த புறமும் நகரல. ஸோ இந்த சுழலாத அணுவினுடைய மையத்தில் இருப்பதும் வெளி, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இது மையத்தில் இழுக்கிறது. இது என்ன செய்யுது? சுத்த வெளியை அந்த புறம் தள்ளுது, சுத்த வெளி உள்நோக்கி தள்ளுது. அப்போ உள்நோக்கி தள்ளுகிற பொழுது இந்த ரெண்டுக்கு இடையில உருவாகக்கூடிய ஒரு குறைந்த அழுத்த விண்தான் நிழல் விண் என்று சொல்றோம்.
அதுக்கு பேர் ஷேடோ பார்ட்டிகல். இப்போ இதனுடைய அழுத்தம் எங்கிருந்து வருது? சுத்தவெளியிலிருந்து வருது. இதனுடைய அழுத்தம் எதிலிருந்து பிளவுபட்டது? இந்த விண்ணிலிருந்து பிளவுபட்டது. இப்போ இதனுடைய அழுத்தத்துக்கும் இதனுடைய அழுத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்? இது சுற்றிலும் இருக்கக்கூடிய அழுத்தத்திலிருந்து தூண்டப்பட்டது, இதுல இருந்து வெளிப்பட்டது நிழல்விண்கள். அப்ப இதனுடைய காலம் வித்தியாசப்படும். புரியுதா? இது இயங்கக்கூடிய காலம் ஏன்? பேரழுத்தத்திலிருந்து தூண்டப்பட்டதுனால அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இதுல இந்த ஆற்றல் இருந்து தூண்டப்பட்ட ஆற்றல்கிறதுனால அப்பா அளவுக்கு பையனுக்கு அறிவு குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க வச்சுக்குவோம். இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்போ இதுல இருந்து தூண்டப்பட்டதுடைய ஆற்றல் இதை விட அழுத்தம் குறைவா இருக்கும். அழுத்தம் குறைவாக இருக்கிறதுனால அதனுடைய காலம் குறைவாக இருக்கும். காலம் குறைவாக இருப்பதனால அது மீண்டும் சுத்தவெளியாகவே மாறுவது எளிதாக மாறிவிடும். அப்போ இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து வருவது பௌதீகம், இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து வருவது தன்மாற்றம். இதுவெல்லாம் சேர்ந்து வருவது, அடிப்படை அணுக்கள் சேர்ந்து வருவது பௌதம், 5 பௌதீகம். இந்த அணுக்கள் நிழல்விண்கள், அதுவெல்லிருந்து உருவாகுவது தன்மாத்திரை. இப்போ என்ன செய்யலாம்? இது உள்நோக்கி தள்ளுது, இது வெளிநோக்கி தள்ளுது. இது ஆகர்ஷணம், இன்னொன்று பிரதிகர்ஷணம். இந்த ரெண்டினுடைய காம்பினேஷன் தான் காந்தம். ஒன்றல்ல, ரெண்டினுடைய காம்பினேஷன். நமக்கு ஏன் கணிக்க முடியலன்னா நமக்கு இருக்கிற அறிவு அந்த அளவுக்கு தான் புலன்களுடைய அறிவு. ஆனால் இந்த விண்ணையும் பார்க்க முடியாது, இந்த விண்ணையும் பார்க்க முடியாது. அந்த விண்ணுடைய இயக்க சுழல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுதான் காந்தம். இப்ப எது காந்தம்? விரிவு அலை தான் காந்தம். நிழல் விண்கள் தான் காந்தம். ஷேடோ பார்ட்டிகல் தான் காந்தம். So long the shadow particle exists, the magnetism exists. எந்த அளவுக்கு நிழல் விண்களுடைய காலம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு காந்தத்தினுடைய இருப்பு இருக்கும். நிழல் விண்கள் கரைகிற காலம்தான் காந்தம். அந்த நிழல் விண்களுடைய மாற்றம் தான் தன் மாற்றம். அந்த தன்மாற்றம் தான் வானத்துல இடியா மின்னலா வரும். அதை பார்க்கலாம். அந்த மாற்றம் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். அதுல நமக்கு காலையில் இடி இடிச்சதுனால கேட்குறீங்க. இப்போ அணு நிலையில இந்த மாற்றங்கள் நிகழ்கிற பொழுது இது இந்த புறம் தள்ளுகிறது. அதற்கு விஞ்ஞானம் கொடுத்தது MMF, மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்றோம். இந்த மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ்னால் காந்த ஆற்றல் தான். காந்தத்தினுடைய இருப்பு ஆற்றல் எப்படி ஒரு பக்கம் அழுத்துகிற பொழுது தள்ளும் ஆற்றல், இன்னொரு புறம் அழுத்துகிற பொழுது அது கொள்ளும் ஆற்றல். இந்த ரெண்டினுடைய காம்பினேஷன் தான் காந்தம். இப்போ எல்லாமே அலையாக தான் இருக்கிறது. எது அலையாக இருக்கிறது? எளிதாக அலையாக தெரிகிறது. இது சுழல் அலை அழுத்தம் குறைவாக இருக்கிற பொழுது, காலத்தினுடைய நீட்சி குறைவாக இருக்கிற பொழுது எளிதாக சுத்தவெளியில் கரைவதனால அதை நாம் அலையாக உணர்கிறோம். ஆனால் அடிப்படை துகளினுடைய கால நீட்சி அதிகமாக இருப்பதாலும் அதனுடைய பருப்பொருளாக அதனுடைய வேகம் அதிக துரிதத்தோடு இயங்குவதனாலும் அது உணர்வு நிலைக்கு அது துகள் போல இருக்கிறது. ரெண்டுமே அலைதான். ஆனால் ஒன்று அதிக துரிதத்தோடு இயங்குவது, இன்னொன்று அதில் இருந்து துண்டுபட்டு அதனுடைய துரித நிலையில் இருந்து வேகம் குறைவதும்
அந்த கால நீட்சி மூலவிண்ணை விட குறைவானதுமாக இருக்கும். கரெக்டா? அந்த ஷேடோ விங்ஸ் அந்த காந்தம் வருது. அந்த நிழல்விண்கள் கரையா சுத்தவினத்தில் கரைஞ்சிடும். அந்த கரை நீட்சி அந்த நீட்சி அந்த இது கரையும் போது அப்போ அந்த காந்தமும் மறைஞ்சிடுவாங்க. அதனுடைய அழுத்தம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. இது நிற்கிறது இல்லையாம்மா, இது அதனுடைய சுத்தவெளி அழுத்தம் தொடர்ந்து இருக்கும். நீங்கள் நினைக்கிறது அப்படி ஒரு வின் போய் கரைஞ்சிட்டு ஒரு கேப் வருதுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பிரச்சனையே என்னன்னா, இந்த விண்ணே நம்மால் அனுமானத்துக்கு கொண்டு வர முடியாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஸ்டார்ஸே அதிகம். அவர் ஸ்டீஃபன் சொன்னார் போது கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் அளவு மணல்களை கொட்டி வச்சிங்கன்னா அந்தளவு நட்சத்திரமே இருக்குது. இப்போ நம்ம அதை தாண்டி இருக்கிற மின் இயக்க வெளியில் அதனுடைய வேகத்தை எப்படி கணக்கிடுவது? நாம் நினைக்கிற தொகையில் இல்லை. இப்போ நினச்சா உங்கள் மனம் நினைக்கிறது இல்லையா, அது என்ன வேகம்? அந்த வேகமே அலைநிலையில் தான் இருக்குது. இப்போ அந்த அலைநீளத்தை நம்ம ஒரு வின் கரைஞ்ச பிறகு இன்னொன்று தொடங்கும்லாம் இல்லை. இன்யூமரபிள் பார்ட்டிகள் தொடர்ந்து அலை வெளியேறிக்கொண்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போது இங்கே ஊறுகாய் இருக்குன்னா இங்கேருந்து அலை வெளியேறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மனம் வெளியேறிக்கிட்டே இருக்குது. அது விட்டு விட்டால் வருது, ஒன்று கரைஞ்சி ஊறுகாய் மனம் கொஞ்ச நேரம் கழிச்சா வருது, தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்கு. அதே போல தான் வெளியில் கரைகிற விரிவு அலை தொடர்ந்து அது வெளியிட்டு கொண்டே இருக்கு. ஏன்னால் இந்த மைய அணு அவ்வளோ வேகத்தையும் உள்வாங்கியிருக்கு. அவ்வளோ வேகமும் குறைவுமா? எவர் லாஸ்டிங் ஃபோர்ஸ். இப்போ சுத்தவெளிக்கு என்ன சொல்கிறோம்? எவர் லாஸ்டிங் ஃபோர்ஸ். சுத்தவெளியில் குறைவு இருக்கா? குறைவு இல்லை. எப்படின்னு அது தான் அன்றைக்கி சொன்னோம். இப்போது ஒரு குளத்துக்கு போகிறோம், குளத்தில் தண்ணி இருக்குது இல்லையா, தண்ணி இருக்குது. நம்ம ஒரு இடத்துல ஒரு சொம்பை வச்சு இந்த இடத்துல தண்ணி எடுக்கிறோம். இந்த தண்ணியினுடைய அழுத்தம் குளம் முழுவதும் சம அளவில் தான் இருக்கும். நீங்கள் எந்த பாயிண்டில் போய் தொட்டாலும் அழுத்தம் சமமாகத்தான் இருக்கும். குளத்தினுடைய எந்த புள்ளியிலும் அந்த குளத்தினுடைய அழுத்தம் வாட்டரில், அதனுடைய தண்ணியில் சம அளவு தான் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, நீங்கள் மெதுவாக இப்படி போய் இப்படி எடுக்கும்போதே தண்ணி உள்ளே வரும்போதே பின்னால் ஃபில்லப் ஆகிட்டே வரும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல தண்ணீர் எடுக்கிற போது இங்கே இருக்கிற அழுத்தம் தான் ஃபில்லப் பண்ணதுன்னு இல்லை, இந்த இடத்துல இருந்து வர அழுத்தமும் ஃபில்லப் பண்ணும். ஏன்? சம அளவில் அழுத்தம் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் ஒரு இடத்துல ஒன்று நிகழ்ந்தால் அந்த இடத்துல ஒரு ரிப்பிள் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிப்பிளுடைய அழுத்தத்தை சமன் செய்வதற்கு பக்கத்தில் இருந்து தான் வரும்னு அர்த்தம் இல்லை, பிரபஞ்சத்தினுடைய விளிம்பிலிருந்து அது வரும். அதனால தான் இறைவனுக்கு நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி எடுத்து வைக்கிறான்னு அர்த்தம். கூப்பிட்ட குரலுக்கு தானாகவே ஓடி வரும். அதுதான் பிரபஞ்ச சக்தி. நமக்கு என்னன்னா, நமக்கு பயம். ஷேர் மார்க்கெட்டு அதையெல்லாம் பார்த்து பயம், போயிடுமோன்னு பயம். சாமி சொல்லுவாங்க, வந்தது தான் போகுமே அல்லாது வருமுன்னே இருந்தது ஒன்று போவதுண்டோ. கவலை உழைத்தல சொல்லுவாங்கள்ல, ஏற்கனவே வந்தது தான் போகுதே ஒழிய வருமுன்னே இருந்தது ஒன்று போவதுண்டோ. கடன்காரன் வாங்கிட்டு இவன் கஷ்டப்படுவான், கடனை கொடுத்தவன் கஷ்டப்படுவான். இப்போ வேற ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் கடன் வாங்கினவன் ஜம்முன்னு இருப்பான். ஆனால் ஐயோ கடன் இருக்கே, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுவாங்க. செத்து போன பிறகு என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. இருந்த வரைக்கும் தான் அது ஏதாவது நடக்கிறது, செய்யணும்னா செய்யலாம். இப்போது அவங்க செய்யணும் என்று முனைந்து நின்றால் தானாகவே அதுக்குரிய மடிப்பு இயக்கத்தில் நடக்கும். ஸோ அந்த மடிப்பு இயக்கத்தை நோக்கி தான் நம்ம அடுத்து போக போகிறோம். எப்படி இந்த மடிப்பு இயக்கம் எலிமெண்டல் லெவலில் இயங்குகிறது?
ஸோ இப்போ பார்த்தது தற்சுழற்சி, அதிலிருந்து நிழல், அதில் இருந்து காந்தம். அந்த காந்தம் என்பது தனிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல, ரெண்டினுடைய காம்பினேஷன். ரெண்டினுடைய காம்பினேஷன் பிரபஞ்சத்தில் மகாகாச வெளி முழுவதும் இருக்கு. அப்போது எந்த இடத்துலெல்லாம் இறைத்துகள் இருக்கிறதோ, எந்த இடத்துலெல்லாம் வெளி இருக்கிறதோ, அங்கேயெல்லாம் காந்தம் இருக்கிறது. இப்போ எங்கே இறைவெளியும் துகள் இல்லாத இடம், துகள் இல்லாத இடம் சுத்த வெளி ஒன்றில் தான் துகள் இல்லாத இடம். இப்போ பிரபஞ்சத்தில் நம்முடைய அணு நிலையில் இருந்து, பௌதீக நிலையில் இருந்து, பூமியில் உயிர்கள் வரைக்கும் எல்லா இடத்திலும் வெளியும் இருக்கிறது, இறைத்துகளும் இருக்கிறது. எங்கே இறைத்துகளும் வெளியும் இருக்கிறதோ அங்கே எல்லாம் காந்தம் இருக்கிறது. இந்த பிரணவத்தை புரிஞ்சுக்கிட்டாதான், புரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லாததுனால தான், புரிந்து கொள்ள முடியாதனால தான் பிரம்மா கிட்ட போய் கேட்டாங்க. அவனுக்கு தெரியாதனால கந்தனுக்கு கோபம் வந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க இல்லையா? பிரணவ மந்திரத்தை பிரம்மா கிட்ட போய் கேட்குறாரு. பிரம்மாவுக்கு 4 பரிணாமம், 4 தலை இருக்கு இல்லையா? ஒன்று அறிவு, அழுத்தம், பிரணம், உச்சரிவு, அதன் பிறகு வருகிற காலம். சரிதானே? இப்போ இந்த அடிப்படை சூத்திரத்தை அவன் புரிந்துக்கிட்டான். ஆனால் இது எப்படி இந்த வெளியில் கரைகிறது, பிரணவம் கரைகிறது, அந்த ஓம்காரத்துக்கு போய் விளக்கம் கேட்குறான், காந்தத்துக்கு விளக்கம் கேட்குறான். யார்? காந்த பொருளே போய் கேட்குது. அவனுக்கு தெரியலன்னு தூக்கி ஜெயிலில் போடுறான். இப்போ நமக்கு விளக்கம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? 4 முகங்கள் படைத்தலுக்கு இருக்கிறது, பிரம்மாவுக்கு இருக்கிறது. ஒன்று அறிவு, அழுத்தம், காலம், பூரணம். இப்போ பூரணம் அவன் கட்டோபனிஷத்தில் ஈசா உபனிஷத்தில் சொல்கிறான், பூரணம் பூரணமாகவே இருந்தது. பூரணத்திலிருந்து பூரணம் எழுச்சி பெற்ற பிறகும் பூரணம் குறைவுபடாமல் இருக்கிறது. ஐன்ஸ்டைனுடைய தத்துவம் பிரகாரம் பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது. பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போனாலும் சுற்றிலும் இருக்கிற சூழ்ந்தழுத்தம், அதில் ஏதாவது அழுத்தத்தில் குறைவு இருக்கிறதா, குறைபாடு இருக்கிறதா? இல்லை. அப்பொழுதும் சமநிலையில் தான் இருக்கும். எவ்வளவு அணுக்கள் வந்தாலும், எவ்வளவு நட்சத்திரங்கள் வந்தாலும், எவ்வளவு கோளங்கள் வந்தாலும் சுற்றிலும் இருக்கக்கூடிய இறைவனினுடைய அழுத்தம் குறைவுபடாமல் இருக்கிறது. சரிதானே? பூர்ணமத பூர்ணா பூர்ணமுதஷ்யதே. பூரணத்திலிருந்து பூரணம் எழுச்சி பெற்ற பிறகும் பூரணம் குறைவுபடாமல் இருக்கிறது. ஏன்? சக்தியினுடைய அதனுடைய அழுத்தம் எத்தனை முறை அந்த அழுக்கள் அதில் இருந்து பிரிந்து வந்தாலும் அந்த அழுத்தம் குறைவுபடாமல் இருக்கிறது. அந்த குறைவுபடாத அழுத்தத்தை தான் விஞ்ஞானம் கான்ஸ்டன்ட், எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் என்று சொல்லுகிறது. நாம் அதை பூரணம் என்று சொல்லுவோம். சரிதானே? நீங்கள் டீ கொடுக்கணும்னா வாழ்க்கை